வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30/8/2025 ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி காரூனியாவுடைய குழுக்கள் தான். ஏன்னா காரூனியா பொறுத்த வரைக்கும் போன வாரமே நமக்கு இங்கே பாருங்கள் 014ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 294ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 643ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 432ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து தொடர்ச்சியாக 4ஆம் நம்பரை ப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நாளைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம். ஏன்னா எனக்கும் 4 நம்பர் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 114 141ன்னு ஆடினாங்க இல்லையா? அதுலேயே நமக்கு ஒரு 4 நம்பர் கிடச்சிது. அதுலேயே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. அது போக நமக்கு 432 அப்படிங்கிற நம்பரும் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருந்துச்சு. சரி, அப்போ அதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம். அது மாதிரி எதுவும் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி 721ங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க, ட்ரா நம்பராக கொடுத்தாங்க. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதே மாதிரி 032 இதுவும் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளே ஏதாவது நமக்கு மேட்சாக இருக்கும், செட்டாக இருக்கும், நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கில் வருதுன்னா பாருங்கன்னா காரோனியா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சின்ன கணக்குகள்லாம் அவங்க கண்டிப்பாக நமக்கு ஆடுவாங்க, மேட்ச் ஆகும். அதனால் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். நம்ம தான் தொடர்ந்து சொல்கிறோம்ல, ஏதாவது ஃபாலோ ஆகாமல் இருந்தால் தானே நமக்கு பிரச்சனை. அதான் ஃபாலோ ஆகுது. 014ங்கிறது 4 நம்பர் வருது. அதே மாதிரி 294 4 நம்பர் இருக்குது. அதே மாதிரி 649 4 நம்பர் இருக்குது. 432 4 நம்பர் இருக்குது. அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் இதில் இப்படி கணக்கு வச்சாலுமே 2 நம்பர் மேட்ச் ஆகுது. 43 மேட்ச் ஆகுது, 42 மேட்ச் ஆகுது இல்லையா? அப்போ நம்ம அதையும் எடுத்துக்கலாம். பட் அந்த மாதிரி ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, பட் இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கும் அது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த ராகு கேதுவுடைய தோஷங்கள் பற்றினா நம்ம எப்படிலாம் நம்ம அதுக்கு பரிகாரம் பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ராசி நம்பர் என்னங்கிறத பார்த்து நீங்கள் போட்டால் கூட உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது முக்கியமான காரியங்கள் செய்கிறீங்க, இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையானு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இன்றைய நாள் நீங்கள் எது செய்யக்கூடாது, எது செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக அந்த ப்ரிடிக்ஷன் மூலியமாக சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் 12 ராசிக்கும் 12 விதமான ப்ரிடிக்ஷன், 12 விதமான நம்பர்கள் கொடுக்குறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு 100% யூஸ் ஆகும். ஏன்னா இது வந்து வெளியிலேருந்து கொடுத்தா கூட நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. அவங்க ஜோதிடம் கேட்டால் படிச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. நாம் உங்களுக்காகத்தான் நம்ம திரும்ப திரும்ப ஜோதிடம் படித்து நம்ம இப்போ வந்து அதை இப்போ செயல்முறை ஜோதிடர் விளக்கமாக கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஜோதிடம்ங்கிறது நமக்கு சிறப்பான ஒரு கலை. நமது முன்னோர்கள் நமக்காக சொல்லி கொடுத்துட்டு போன மிகப்பெரிய ஒரு கலைன்னு சொல்லலாம். இந்தியாவில் மட்டும்தான் இருக்கான, வேர்ல்டு பூராமே இருக்குது. நீங்கள் எல்லா நாட்டிலும் எல்லா விதமாக வேறு விதமாக தான் இருந்தாலும் கூட, ஆனால் பலன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக தான் வருமே தவிர மாறி வராது. அதனால் வேத ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பானது. வேத ஜோதிடத்தில் நிறைய நுட்பங்கள் இருக்குது. அந்த நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி தான் நம்மளும் வந்து ஒரு சாதாரண இன்ஸ்டியூட்டில் படிக்கல, மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 35 வருஷம் 40 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சிருக்கிறோம். அந்தளவுக்கான சரக்கு நம்மக்கிட்ட இருக்கும், இல்லாமலாம் நம்ம வந்து போட முடியாது. சரிங்களா? அதனால் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்முடைய ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மற்றவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி அதில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்குது அதை சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தை அலசி ஆராயிறீங்க, ஒரு நாள் கொடுக்குறாங்க 2 நாள் கொடுக்குறாங்கன்னா 2000லேருந்து 3000 வரைக்கும் வாங்குவாங்க. என்ன காரணம்னா அவங்க திரும்ப வந்து நீங்கள் மறுபடியும் ஜோதிடம் பார்க்க வேண்டியதே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க தெளிவாக உங்களுடைய ப்ரிடிக்ஷனை கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்தந்த கோயில்களுக்கு போகலாம், இந்தந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. உங்களுக்கு எல்லா ஆலோசனையும் அவங்களே வழங்கிடுவாங்க. அது மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு அது அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே நம்ம கொடுக்குறோம். நம்ம கண்டிப்பாக நம்முடைய சேனல் சார்பாக நம்ம படிக்க போனதே உங்களுக்காக தான் இல்லையா? அப்போ உங்களுக்கு தான் அது யூஸ் ஆகணும். அதனால தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் வந்து 26, பி போர்டில் சி போர்டில் வந்து நமக்கு 11. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 18, பி போர்டில் வந்து நமக்கு 5, சி போர்டில் நமக்கு 6. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 16, பி போர்டில் 3, சி போர்டில் நமக்கு 5. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 10, சி போர்டில் 8. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 25, பி போர்டில் வந்து நமக்கு 1, சி போர்டில் வந்து நமக்கு 20 நாளாக பெண்டிங். அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 13, பி போர்டில் 12, சி போர்டில் நமக்கு 0. சரிங்க, இதுவும் நமக்கு 3 போர்டு பெண்டிங் நம்பர் ஆக போகுது. அடுத்து நமக்கு 2ஆம் நம்பர் 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் வந்து 22, பி போர்டில் 9, சி போர்டில் நமக்கு 7. சரிங்களா? ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதம் கடைசி எண்ட் ஆக பார்த்திங்கன்னா ஒரு 29 ட்ரா, இன்றைக்கி 30வது ட்ரா போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு நிறைய நம்பர்ஸ் வந்துருச்சு.
அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஏ போர்டில் வந்து நமக்கு இந்த மாதம் வந்து நமக்கு ஒரு நம்பர் 2 நம்பராக தான் கம்மியாக இருக்குது. மற்றது எல்லாமே உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர். பாருங்கள், 1ஆம் நம்பர் வந்து இல்லை, 2ஆம் நம்பர் பெண்டிங், 3ஆம் நம்பர் பெண்டிங், 4ஆம் நம்பர் இல்லை, அடுத்து 5ஆம் நம்பர் பெண்டிங், 6ஆம் நம்பர் பெண்டிங், 7ஆம் நம்பர் பெண்டிங், 8ஆம் நம்பர் பெண்டிங்கு, 9ஆம் நம்பர் இல்லை. அப்போ தொடர்ச்சியாக பாருங்கள் 1 2 3 4 5 6 சரிங்க. அப்போ 6 போர்டு வந்து நமக்கு ஏன்னா இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டிங் ஏ போர்டுலேயே. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நமக்கு அதிகமாக ஆடுனதில் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி அடிக்காங்க பாருங்கள். ஏ போர்டில் ஆடினது எல்லாமே 0 0 1 9 0 9 4 9 0 5 1 இவ்வளோதான். அப்படி தான் ஆடிருக்காங்களே தவிர மெயின் வேறு எந்த நம்பருமே ஆடலை. அப்போ நம்ம அதுலேருந்து உங்களுக்கு பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு அதிகமாக தான் இருக்குது. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த இடத்துல மேட்ச் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் வந்து 12 நாளாக இருக்குது, பி போர்டில் வந்து 4 நாளாக இருக்குது, சி போர்டில் வந்து நமக்கு 8ஆம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை 10 நாளாக இருக்குது. அதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏன்னா இதில் 2 போர்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0 நமக்கு 2 போர்டு பெண்டிங் தான், 14 12 அப்படிங்கிற 2 போர்டு பெண்டிங்காக இருக்குது. அடுத்து வந்து 8ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு, அதுக்கு அடுத்தபடி 5ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கு. இது மாதிரி நிறைய எல்லாமே பாருங்கள். 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா போர்டுமே பெண்டிங் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளவு போர்டு பெண்டிங்கில் வந்துருச்சு. சரிங்களா, அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன வருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் இருக்குது, 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங், 6ஆம் நம்பர் இருக்குது, 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 2ஆம் நம்பர் இருக்குது, 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங், 8ஆம் நம்பர் இருக்குது, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 412 462 284 842 824 628 862 648 264 அதே மாதிரி 482 இது மாதிரி நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 46 62 28 84 42 24 62 28 48 64 82 46 48 26 சரிங்களா, இந்த மாதிரி தான் வருது. இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் 032ங்கிறது நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருந்துச்சு. சரிங்களா, 032 தான் இன்றைக்கி நமக்கு வின்னிங் நம்பர். இதை கணக்கில் வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்பர் கொண்டு வரோம். இன்றைக்கி வந்து எனக்கு என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்கு 4ஆம் நம்பர் கொடுக்குறோம். ஏன் 4 நம்பர் கொடுக்குறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 0க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். அதே மாதிரி 3க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். 4ஆம் நம்பருக்கு 4 நம்பர், 2ஆம் நம்பருக்கு 4 நம்பர். அப்போ 3 போர்டுக்குமே 4 நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 0க்கு 4 3க்கு 4 2க்கு 4 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல அழகாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்க, அடுத்து 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக, 3க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக, 2க்கு 6 இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. எப்படி பார்த்தாலுமே இது நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி தெரியுது. சரிங்க, அடுத்து 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 0க்கு 2 3க்கு 2 6க்கு 2 2ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு போர்டு மட்டும்னா ஒரு போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது, அதனால தான் கொடுத்துருக்கோம். அடுத்து 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0க்கு 8 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் இப்படி கூட நமக்கு நாளைக்கு மேட்சாக இருக்கும். நிறையவே வாய்ப்பு இருக்குது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்.